To our channel. In the video plus 2 max unit 5 one of the important result standard form தான் நம்ம derive பண்ண போறோம், that is ellipse. Ellipse ஓட standard equation. An ellipse is the locus of a point which moves such that its distance from its focus is always less than its distance from its directrix bearing a constant ratio e. அதாவது e வந்து எப்படி இருக்குன்னா 0 ல இருந்து 1 வரைக்கும் இருக்கணும். அப்படி less than 1 இருக்கிற eccentricity எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அது locus ellipse தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது x axis ல இருக்கிற ஒரு ellipse எடுத்துட்டு இருக்கறேன்னா, சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த s என்ற பாயிண்ட் fixed point வந்து focus, moving point வந்து p and then fixed line is called a directrix. அது வந்து m ன்னு எடுத்துக்கறேங்க. இந்த center point வந்து c ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? yes, and then இந்த இடத்துல இந்த vertex a and then இந்த end வந்து பாத்தீங்கன்னா a dash. அதே மாதிரி இந்த டைரக்ட்ரிக்ஸ் இந்த ஹரிசாண்டல் x ஆக்சிஸ்ல வரும்போது நமக்கு என்ன எடுத்துக்கிறோம்னா அந்த பாயிண்ட் வந்து z ன்னு எடுத்துக்கிறேன். அதே லெஃப்ட் சைடுல வந்துச்சுன்னா z dash ன்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த s பாயிண்ட் வேணும் and then பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் வேணும். இது என்னவா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணிடலாம். அப்ப இந்த CA அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால இது என்னன்னு எடுத்துக்கறேன்னா a ன்னு எடுத்துக்கலாம். அப்ப அது வந்து a அப்படினா இந்த CA டேஷும் நமக்கு என்னதான், இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு a தான். இத ஒண்ணு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ நம்ம எக்ஸாக்ட்டா என்ன யூனிட் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம unknown வேல்யூல நம்ம என்ன எடுப்போம், x ன்னு எடுப்போம். அந்த மாதிரி இங்க unknown length வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், a ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இத வச்சு தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், டெரைவ் பண்ண போறோம். அப்ப let CA is equal to a and CA dash is also a. ஓகேவா? yes, first இங்க பாத்தீங்கன்னா நம்ம கானிக் செக்ஷன்ல நம்ம டெஃபினேஷன் பார்த்திருப்போம். அதாவது SP divided by PM is equal to E ன்னு எடுத்திருப்போம். ஒருவேளை இந்த மூவிங் பாயிண்ட் அப்படியே இப்படி மூவ் ஆயிட்டு இங்க எங்க வந்ததுன்னா A கிட்ட வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி எடுக்கலாம்னா SA divided by AZ. SA divided by AZ is equal to E ங்க. இப்போ இத அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ SA is equal to E into AZ. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து S, இந்த பாயிண்ட் வந்து A ன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் வந்து C ன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கிற அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்ல இருந்து நான் கட் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும், எனக்கு CA மட்டும் வேணும். அப்ப எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னா CA minus CS is equal to SA ன்னு எழுதிக்கலாம். ஆமாவா? எஸ், இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஒரு லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா இந்த டெரைவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ SA we can replace, இங்க பாருங்க SA இங்க இருக்கு. அப்ப இந்த CA minus CS. ஓகேவா? இப்போ என்ன இருக்கு இந்த இடத்துல CA minus CS is equal to E into அதே மாதிரி AZ எப்படி எழுதலாம் பாருங்களேன். AZ அப்படின்றது is nothing but CZ minus CA. CZ minus CA. ஓகேவா? எஸ், இப்போ இங்க யாரோட வேல்யூ தர, நமக்கு இந்த C யோட வேல்யூ மட்டும் தெரியுமா, C யை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப A minus CS is equal to E into CZ minus A. ஓகேவா? இப்போ இந்த E உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ A minus CS is equal to E CZ minus AE. This is equation number 1. Next, இந்த அப்படியே இந்த மூவ் ஆகுற பாயிண்ட் எங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு A dash கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப A dash கிட்ட வரும்போது நம்ம எப்படி எடுக்கலாம், SA dash divided by A dash Z which is equal to again E தான். இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப என்ன இருக்கும் நமக்கு SA dash is equal to E into A dash Z. அகைன் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் தான். S பாயிண்ட் இங்க இருக்கு, A dash இங்க இருக்கு. அப்ப இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்க, CA dash plus CS ன்னு மாத்திக்கறாங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க. அதாவது CA dash plus CS is equal to E into, இப்போ A dash Z எழுதுனாங்க. A dash Z இங்க இருக்குதுங்க. அப்ப என்ன பண்ணலாங்க, CA dash plus CZ ன்னு கொடுத்துடலாம். CA dash plus CZ ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த CA dash ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அதாவது A plus CS is equal to E into A plus CZ. ஓகே, எஸ், இப்போ இந்த E உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ AE plus இந்த இடத்துல நமக்கு CECZ. This is equation number 2 கொடுத்துடலாம். ஓகே, இப்போ equation 2 plus 1. equation 2 plus 1 கொடுத்தோம்னா என்ன வரும் பாருங்க, நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குங்க, அப்படியே எழுதிக்கலாம். இப்போ A plus CS is equal to AE plus ECZ இருக்குங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கு பாருங்க, A minus CS, okay, which is equal to இந்த இடத்துல ECZ minus AE ன்னு இருக்குங்க. சோ நம்ம ஆட் பண்றதுனால நமக்கு எது கேன்சல் ஆயிடும் பாருங்க, இந்த இடத்துல plus ECZ
இது கேன்சல் ஆகாது. மைனஸ் ஏயும் பிளஸ் ஏயும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே மைனஸ் சிஎஸ் பிளஸ் சிஎஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்க, 2a which is equal to இங்கே என்ன இருக்குது 2ECZ. அகைன் இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா CZ is equal to நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் A by Eன்னு கிடைச்சிருங்க. ஓகேவா? அப்போ இந்த CZ அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ். இந்த C-க்கும் Z-க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டைரக்ட்ரிக்ஸ். therefore இது என்ன லேபிள் பண்ணிடலாம்னா x is equal to A by Eன்னு எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஈக்குவேஷனை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R x minus A by Eன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? எஸ், இப்போ 2 minus 1 கொடுக்கலாம் கண்டிஷன். 2 minus 1 gives செகண்ட் ஈக்குவேஷனாக இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம் இங்கே. இப்போ A plus CS is equal to AE plus ECZ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது A minus CS is equal to ECZ minus AE. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம செப்பரேட் பண்ணுறதுனால சிம்பிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணுமா. இப்போ என்ன இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே மைனஸாக மாறும், மைனஸாக இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா? எஸ், இந்த இடத்துல இது மைனஸ், இது வந்து ப்ளஸ். இப்போ யார் கேன்சல் ஆகுறாங்க பாருங்க, இந்த ப்ளஸ் இந்த டேர்ம், அதாவது ECZும் மைனஸ் ECZும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுங்க. இப்போ ரிமைனிங் இருக்குது பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2CS. ஓகேவா? 2CS இந்த இடத்துல இருக்கிறது, அதாவது 2CS is equal to இந்த இடத்துல AE plus AE ஆட் பண்ணும்போது 2AE வருங்க. அகைன் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா CS is equal to AE. இந்த CS அப்படின்றத நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஃபோக்கஸ், இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ இந்த பிளேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AE, 0வா இருக்கும். ஏன்னா இந்த S அப்படின்றது எந்த லைன்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சில் இருக்கிறதுனால y கோஆர்டினேட் வந்து என்ன இருக்கும், நமக்கு 0வா இருக்கும். ஓகேவா? எஸ். இப்போ அகைன் நம்ம என்ன எடுக்கிறோம்னா, இப்போ SP divided by PM இங்க இருக்குல்ல, SP divided by PM இது எடுக்கிறோங்க. இப்போ SP is equal to E, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் PM இருக்குமா. எஸ், இந்த PM அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த இது ஸ்கொயர் பண்ணிக்கிறேங்க. இப்போ SP ஸ்கொயர் is equal to E ஸ்கொயர் PM ஸ்கொயர். ஓகேவா? இந்த SP அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். Pன்றது ஒரு பாயிண்ட், S அப்படின்றது ஒரு பாயிண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்க்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, x minus AE the whole square plus y minus 0 the whole square. அது இல்லாமல் மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஃபார்முலாவில் இருக்கிறது. ஓகேவா? எஸ், which is equal to E ஸ்கொயர் இன்டூ இந்த PM அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைனோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம், x minus A by E the whole divided by xோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கு, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 and then இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு என்ன இந்த இடத்துல கேன்சல் ஆகிடும். இப்போ A minus B the whole square ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ x ஸ்கொயர் minus 2AEX plus A ஸ்கொயர் E ஸ்கொயர் plus Y ஸ்கொயர். முடிஞ்சதுங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் சைடில் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். E ஸ்கொயர் இன்டூ இந்த இடத்துல XE minus A the whole divided by E. ஓகே, எஸ், அது இல்லாமல் இந்த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இது அப்படியே என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். E ஸ்கொயர் இன்டூ XE minus A the whole ஸ்கொயர். அது இல்லாமல் டினாமினேட்டர்னா இருக்கும், ஒரு E ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த E ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த இடத்துல இது A minus B the whole ஸ்கொயர் ஃபார்மேட்டில் அகைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ x ஸ்கொயர் E ஸ்கொயர் மைனஸ் 2AEX பிளஸ் A ஸ்கொயர். இப்போ எந்த டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்மும் ரைட் சைடுக்கு இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடுங்க. இப்போ இந்த எக்ஸ் டேர்மை இங்கே கொண்டு வந்துடுறேன், இந்த AE ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன இருக்கும், நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் E ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். இந்த டேர்மை அந்த ரைட் சைடு கொண்டு போயிடலாங்க. பட் ஆல்ரெடி யார் இருக்கிறாங்க அங்கே ரைட் சைடில், இந்த A ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. இப்போ A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் இன்டூ E ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் E ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் which is equal to இந்த இடத்துல A ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 மைனஸ் E ஸ்கொயர். இந்த இடத்துல A ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் E ஸ்கொயர் இருக்கும். இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் ரைட் சைடில் வந்து என்ன வேணும்னா டிவைடட் பை ரைட் சைடில் 1 வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை என்ன கொடுக்கலாம், இந்த இடத்துல A ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் E ஸ்கொயரில் டிவைட் பண்ணிட்டோம்னா ரைட் சைடில் இருக்கிற டேர்ம் என்ன மாறும், நம்மளுக்கு 1ஆக மாறுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் E ஸ்கொயர் the whole divided by
a square into 1 minus e square. Okay, yes, plus y square the whole divided by இங்க என்ன இருக்கு a square into 1 minus e square which is equal to 1. ஏன்னா இந்த ரைட் சைடு டேர்ம் தான் நம்ம டிவைட் பண்றோம், அதனால இது என்ன மாறும் 1 மாறும். இப்போ இந்த டேர்ம் 1 minus e square இந்த 1 minus e square நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். therefore x square by a square plus இந்த இடத்துல என்ன இருக்கு y square by b square நான் replace பண்ணிடுறேன் which is equal to 1. இதுதான் the required equation of the ellipse. Okay, yes, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து என்ன பண்ணுங்க காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எழுதினா போகுது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நான் சொல்லி கொடுத்ததுங்களே. இப்போ இந்த b ஸ்கொயரோட வேல்யூ எலிப்ஸ்ல நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா since b square is equal to a square into 1 minus e square, இதான் நம்ம b square. இதுவே ஹைப்பர்போலால பாத்தீங்கன்னா b square is equal to a square into e square minus 1 இருக்கும். ஓகேவா? Yes, thank you friends for watching this video. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க for more videos. See you again. Bye bye.